மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டட பணிகள் முடிவடையும் முன்பே அரசியல் காரணங்களுக்காக திறப்பதற்கு அவசரம் காட்டக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று கடந்த 2015ஆம் ஆண்டு அருண்ஜேட்லி ஒன்றிய நிதியமைச்சராக இருந்தபோது அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதற்கான இடம் தேர்வுக்கான பணிகள் 3 வருடங்களாக நடைபெற்று மதுரையில் அமைக்கப்படும் என கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் 2018 நவம்பர் மாதம் ஒன்றிய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் 2019 ஜனவரி 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடம் 3 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டத்தில் 20% கட்டுமான பணிகள் மட்டுமே நிறைவடைந்திருப்பது RCA மூலம் தெரியவந்துள்ளது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனைக்கான பணிகள் தொடங்கி 2 ஆண்டுகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளது. கட்டடப் பணிகள் முடிவடையும் முன்பே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறப்பதற்கு அவசரம் காட்டக்கூடாது என தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக அவசர கதியில் திறந்தால் கட்டடம் தரமானதாக இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார். மதுரை எய்ம்ஸோட நிலவரத்தை பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் என்று அறிவித்து 9 ஆண்டுகள் கழித்து 2024ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தான் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கிறது. 2000 கோடி மதிப்பு கொண்ட இந்த ஒரு மிகப்பெரிய மதுரை எய்ம்ஸ் திட்டம் 2 வருஷம் கூட ஆகலை. இது திறக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான பணிகளை பொறுத்தவரை டைல்ஸ் ஒட்டுறது, விண்டோஸ் டோர்ஸ் அமைக்கிறது, அதுக்கப்புறம் பெயிண்டிங்கு, இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் முடியவே இல்லை. ஸோ இப்போ கட்டுமான பணிகள் முடியாத ஒரு இடத்துல மதுரை எய்ம்ஸ் உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா மெட்டீரியலும் கொண்டு வாங்க, 24 மணி நேரம் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. இவ்வளவு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை அப்படிங்கும்போது அதை 10 நாளில் 1 மாதத்தில் முடிச்சுட்டு திறப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. முன்கூட்டியே திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை எய்ம்ஸ் விவகாரத்தில் அவசரம் காட்டக்கூடாது என்பதுதான் பொதுமக்களாகிய நம்மளுடைய கருத்து. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்டுமான பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. 12வது மாடி வரை நடைபெற்றிருக்க வேண்டிய கட்டடப் பணிகள் தற்பொழுது 4வது மாடி வரை மட்டுமே நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவதற்கு 1.5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் உடனடியாக திறப்பது எவ்வாறு சாத்தியம் என்றும் சமூக ஆர்வலர் பாண்டியராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்பேஷியன்ட் டிபார்ட்மெண்ட், அவுட் பேஷியன்ட் டிபார்ட்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கட்டமாக அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சரே இப்போ தான் 4வது மாடி கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 12வது மாடி வரைக்கும் அவங்க கட்டணும். அதுவே ஸ்ட்ரக்சரே அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ அதனால் குறிப்பிட்ட காலக்கெடு அந்த கட்டுமான பணிகளுக்கும் அந்த பணியாளர்களுக்கும் கட்டுமான நிறுவனத்துக்கும் குறித்த காலக்கெடு நமக்கு கொடுக்கணும். அவசரமாக இந்த வேலைகளை முடித்து கட்டுமான பணிகள் திறக்கக்கூடாது. மதுரை எய்ம்ஸுக்கு அறிவிப்பு வெளியிட்டு அடிக்கல் நாட்டுவதற்கு 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட மோடி அரசு அடிக்கல் நாட்டி 7 ஆண்டுகள் ஆகியும் அதன் கட்டுமான பணிகளை 20% மட்டுமே முடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அவசரமாக மதுரை எய்ம்ஸை திறந்து வைக்கப் போவதாக அறிவித்திருப்பது யாரை ஏமாற்றுவதற்கு என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.